ஹாய் குட் ஈவினிங் ஏகே ட்ரேடர்ஸ். நம்ம லாஸ்ட்டாக பார்த்த வீடியோவில் தொடர்ச்சியான வீடியோ தாண்டி பார்க்க போகிறோம். இன்றைக்கி நாங்கள் ஸ்ட்ரக்சர் மேப்பிங் அப்படின்னு ஒன்று பார்க்க போகிறோம். இது ரொம்ப முக்கியமான விஷயம், நல்லா கவனிங்க. இதில் டைப் 1ன்னு ஒன்று இருக்குது, டைப் 2ன்னு ஒன்று இருக்குது. டைப் 1 எப்படின்னு சொன்னால், இந்த இடத்துல கவனிங்க, மார்க்கெட் ப்ராப்பராக அப் ட்ரெண்டில் போகுது. அப் ட்ரெண்டில் போய்த்து இந்த இடத்துல பாருங்கள், மேலே விக்கு பேய்த்திக்குது. நல்லா கவனிங்க, இந்த இடத்துல பொடி போகல, இந்த இடத்துல விக்கு பேய்த்திக்குது. அதுக்கப்புறம் மார்க்கெட் சின்ன கரெக்ஷன் ஒன்று கொடுத்துட்டு திரும்ப பாருங்கள், இந்த இடத்துல நம்ம போட்ட லைனுக்கு மேலே பொடி பேய்த்திக்குது. இந்த இடத்துல விக்கு பேய்த்திக்குது, இந்த இடத்துல பொடி பேய்த்திக்குது. நம்ம இதில் ரெண்டு விஷயம் எடுப்போம். டைப் 1ன்னு சொல்லும்போது பொடி நம்ம போட்ட லைனுக்கு மேலே அதை கம்ப்ளீட் பண்ணிக்கணும். இது ஒரு டைப் 1 மேப்பிங். இன்னும் நீங்கள் டைப் 2 மேப்பிங் எப்படின்னு சொன்னால், பொடி நம்ம போட்ட லைனை கம்ப்ளீட் பண்ண தேவையில்லை. நம்ம போட்ட லைனை இந்த இடத்துல பாருங்கள், விக்கு கம்ப்ளீட் பண்ணிக்குது. விக்கு கம்ப்ளீட் பண்ணாலே போதும். இது டைப் 2 மேப்பிங், இது டைப் 1 மேப்பிங். அப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்ட்ரக்சர் மேப்பிங்கில் டைப் 1 ஒன்று இருக்குது, டைப் 2ன்னு ஒன்று இருக்குது. டைப் 1ல் பொடி கம்ப்ளீட் பண்ணணும், டைப் 2ல் விக்கு கம்ப்ளீட் பண்ணணும். இது எதுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லி வாங்க காட்டுறேன். இந்த ஸ்ட்ரக்சரில் பாருங்கள், மார்க்கெட்டில் நாம் ரெண்டு விஷயம் படித்தோம். ஒன்று பிஎஸ், அப்போ இந்த டைப் 1ல் என்ன வருது, பிஎஸ் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வருது. டைப் 2ல் என்ன வருது, சொக் நம்மளோட சிஹெச் வருது. இந்த இடத்துல உங்களுக்கு நான் போடக்குள்ளே உங்களுக்கு விளங்கிக்கும். டைப் 1 மேப்பிங்காக என்ன பார்த்தோம், கெண்டில் நம்ம போட்ட லைனில் கம்ப்ளீட் பண்ணணும். டைப் 2க்கு என்ன பார்த்தோம், கெண்டில் கம்ப்ளீட் பண்ணணுன்னு தேவையில்லை, அதோட விக்கு நம்ம போட்ட லைனை கம்ப்ளீட் பண்ணாலே போதும்னு பார்த்தோம். இந்த இடத்துல பாருங்கள், பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சருக்கு நம்மளோட பிஎஸ்ஸுக்கு டைப் 1 மேப்பிங் வரணும். அதாவது நம்மளோட கெண்டில் கம்ப்ளீட் பண்ணினா தான் அதை நாங்கள் டைப் 1 மேப்பிங்காக எடுப்போம். டைப் 2வை நம்மளோட சிஹெச் சேஞ்ச் ஆஃப் கேரக்டரில் யூஸ் பண்ணுவோம். அதுக்கு கெண்டில் க்ளோஸ் பண்ணணுன்னு தேவையில்லை, அந்த விக்கு லைட்டாக அதை க்ளோஸ் பண்ணாலே போதும், நம்ம அதை டைப் 2 மேப்பிங்க்கு எடுப்போம். இப்போ இந்த இடத்த நல்லா கவனிச்சிக்கோங்க, நம்மளோட பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சருக்கு டைப் 1 மேப்பிங்கை யூஸ் பண்ணுவோம். நம்மளோட சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் சொக்குக்கு நம்ம டைப் 2 மேப்பிங்கை யூஸ் பண்ணுவோம். இந்த சார்ட்டில் கவனிங்க, நாம் லாஸ்ட்டாக டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம், நம்மள மார்க்கெட் ஏமாற்றும். அது ஏமாத்துறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு இந்த இடத்துல காட்டியிருந்தேன். ஃபஸ்ட்டுக்கு என்ன நடக்குது, இந்த இடத்துல சொக்கை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது, திரும்பவும் சொக்கை இந்த இடத்துல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது. அப்போ நாங்கள் பை ட்ரேட் எடுத்துப்போம், ஆனால் அது ஸ்டாப் லாஸ் ஆகிட்டு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்போ நான் அந்த இடத்துல சொன்னேன், இந்த இடத்துல செகண்ட் டைம் ரெண்டாவது தடவை சொக்கை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்குது. அப்போ இந்த இடத்துல நாங்கள் பை ட்ரேட் எடுத்தோம், உடனே அந்த இடத்துல பூம் ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்போ அதில் எப்படி கன்ஃபர்மேஷன் எடுத்தோம், ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் போட்டோம், அதெல்லாம் பார்த்தோம். இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொன்னேன், இந்த இடத்துல நான் சொக்கை ரிவர்ஸ் ஆனோடனே பை ட்ரேட் எடுத்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அது எப்படின்னு காட்டுறேன் பாருங்கள். இது அதே 4 hour சார்ட் தான். நல்லா கவனிங்க, இந்த இடத்துல பாருங்கள், நான் ஒரு லைன் ஒன்று போட்டிக்கிறேன். அந்த லைனில் சரியாக பாருங்கள், கெண்டில் க்ளோஸ் வைக்கையில் நம்மளோட விக்கு தான் க்ளோஸ் வச்சுக்குது. அந்த விக்கு க்ளோஸ் வச்சோடனே நான் இதை நம்மளோட டைப் 2 மேப்பிங் படி நான் இதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். இது அதே சார்ட் தான், அதே 4 hour சார்ட் தான், மாற்றம் இல்லை. அந்த 4 hourலேயே பாருங்கள், விக்கு மேலே கம்ப்ளீட் பண்ணோடனே நான் டைப் 2 மேப்பிங் படி நான் இதை கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கிட்டேன். அதே சார்ட்டை நான் உங்களுக்கு 15 minutesல வச்சு காட்டுறேன் பாருங்கள். இந்த இடத்துல மார்க்கெட் பாருங்கள், நல்லா கவனிங்க, 15 minutesலையும் அந்த லைனை மார்க்கெட் விக்கு கம்ப்ளீட் பண்ண உடனே நான் அதை கன்ஃபர்மேஷனாக எடுத்துக்கிட்டு அதில் ரிவர்சல் வரும்போது இந்த இடத்துல 15 minutesல ஒரு ஜோன் ஒன்று நிற்கிது. அந்த ஜோன் விஷயமாக நான் உங்களுக்கு ஃபியூச்சரில் சொல்லி தருவேன். அந்த ஜோனில் பட்ட உடனே பாருங்கள், சரியாக மார்க்கெட் பூம் ஆயிட்டு. இப்போ விளங்குதா உங்களுக்கு, நம்ம இந்த சொக்குக்கு கெண்டில் க்ளோஸ் வைக்கணுன்ற அவசியம் இல்லை, விக்கு க்ளோஸ் வச்சாலே போதும். அந்த விக்கு க்ளோஸ் வச்சாலே நம்ம அதை கன்ஃபர்மேஷனாக எடுத்துக்கிடுவோம். ஆனால் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சருக்கு தான் நம்ம கெண்டில் க்ளோஸ் பார்க்கணும். நம்ம போட்ட லைனை கெண்டில் ஃபுல்லாக போய்த்து க்ளோஸ் பண்ணணும், அப்போ தான் அது பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சராக நம்ம எடுத்துக்கொள்வோம். அப்போ இந்த சார்ட்டில் கவனிங்க, மார்க்கெட் டைப் 1 மேப்பிங், டைப் 2 மேப்பிங்னு சொல்லி பார்த்தோம். இந்த இடத்துல மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் ஆகணுமா இருந்தால், இப்படி மார்க்கெட் கீழே இந்த இடத்துல லைட்டாக விக் அடிச்சுட்டு மேலே போச்சுன்னு சொன்னால் இது டவுன் ட்ரெண்ட் அர்த்தம் இல்லை. வரக்கூடிய மார்க்கெட் டைப் 1 மேப்பிங் படி சரியாக கெண்டில் க்ளோஸ் வச்சா மட்டும்தான் இது டவுன் ட்ரெண்டில் மாறிட்டுன்னு சொல்லி அர்த்தம். விக்கு மேலே அதுக்கப்புறம் மேலே போனாலும் நாங்கள் அந்த விக்கை இந்த டைப் 1 மேப்பிங் படி பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரை நம்ம கணக்கெடுக்க மாட்டோம். இப்போ பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சருக்கு நம்ம எந்த மேப்பை பார்ப்போம், டைப் 1 மேப்பிங்கை பார்ப்போம். இந்த இது சொக்கை நம்மளோட சேஞ்ச் ஆஃப் கேரக்டருக்கு என்ன பார்ப்போம், டைப் 2 மேப்பிங். டைப் 1 மேப்பிங்னு சொன்னால் கெண்டில் க்ளோஸ் வைக்கணும், டைப் 2 மேப்பிங்னு சொன்னால் விக்கு க்ளோஸ் வச்சாலே போதும்.
அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் இதில் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், மார்க்கெட் காலங்காலமாக இப்படி தான் ரன் ஆகுது. சரியாக பாருங்கள், நான் உங்களுக்கு காட்டின இதில் 4 hour 15 minutes நான் என்ட்ரி எடுத்த மெத்தடை காட்டினேன். அந்த இடத்துல பாருங்கள், சரியாக நம்மளோட விக்கு வந்து க்ளோஸ் வச்ச உடனே கீழே மார்க்கெட் வந்த உடனே அந்த கரெக்ஷனில் நம்ம என்ட்ரி எடுத்தோம், பட்டோடனே பூம் ஆயிடுச்சு. இப்படி தான் மார்க்கெட்டை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கிட்டா சரியான இடத்துல உங்களுக்கு என்ட்ரி எடுத்துக்கொள்ளலாம். ஓகே ட்ரேடர்ஸ், நான் சொல்லித்தர ஒவ்வொரு விஷயமா நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கிட்டு ஞாபகம் வச்சுக்கிட்டு வாங்க. நீங்கள் நல்லா யோசிச்சுப்பாங்க. ஆரம்பத்துலேருந்து ஹையர் ஹைனா என்ன, ஹையர் லோண்டா என்ன அப்படி சொல்லிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் என்ன, சொக்னா என்ன அதை சொல்லிட்டு வந்தோம். இப்போ நாம் மெப்பிங் பார்க்குறது எப்படி, டைப் 1 மெப்னா என்ன, டைப் 2 மெப்னா என்னன்னு சொல்லி பார்க்குறோம். அப்படி நீங்கள் ஒவ்வொரு விஷயமா கனெக்ட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கிட்டே வாங்க. அப்படி நம்ம தனித்தனியாக பார்த்துட்டு போகும்போது கடைசியாக ஒன்றாக்கும். அப்போ உங்களுக்கு எல்லாமே லேசாக புரியும். அதனால் ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் நான் ஒவ்வொரு சப்ஜெக்டாக உங்களுக்கு சொல்லி தந்துட்டு போகிறேன். அதை நீங்கள் ஒவ்வொன்றா தனித்தனி ஞாபகம் வச்சுக்கிட்டு வாங்க, க்ளீனாக உங்களுக்கு புரிஞ்சிடும். அதுலேயும் இந்த டைப் 1 மேப்பிங், டைப் 2 மேப்பிங் ரொம்ப முக்கியம். இதை கட்டாயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. கடைசியில் கனெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு புரிஞ்சுக்கொள்ளலாம். ஓகே ட்ரேடர்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.